நான் உங்கள் அட்வொகேட் ஆதி. நம்ம இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, இன்னைக்கு நாளுக்கு நாளா தமிழ்நாட்ல வந்து கஞ்சாவோடைய போதையினால நெறைய சிறுவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு, அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான வன்முறை செயல்கள்ல ஈடுபட்டு வரத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஆனா நம்ம நாட்ல வந்து கஞ்சா, அது போன்ற பல ட்ரக்ஸ வந்து தடுக்கிறதுக்கு என்டிபிஎஸ் ஆக்ட் அப்டின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி என்னென்ன பனிஷ்மென்ட் வந்து குடுக்குறாங்க, அப்டிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்டிபிஎஸ் ஆக்ட்டின் படி ஒரு 5 வகையான வந்து கஞ்சா இது போதைப் பொருட்கள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கஞ்சா, 2வது கொக்கைன், அப்புறம் வந்து சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதைப் பொருள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறமா ஓபியம். இந்த ஓபியம் வந்து இதுவும் ஒரு போதைப் பொருள். அப்புறமா ஹெராயின். இந்த 5 போதைப் பொருள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து இந்த 5 பொருட்கள வச்சிருந்தாலோ, இல்லன்னா விற்பனை செஞ்சாலோ, இல்லன்னா அத உட்கொண்டிருந்தாலோ அவங்களுக்கு வந்து சட்டப்படி அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தண்டனை வந்து குடுக்கப்படும். அது எந்த அளவுல அவங்க வந்து கையில வச்சிருந்தா, எந்த அளவுல தண்டனை குடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த போதைப் பொருள் வச்சிருக்கிறதுக்கோட அளவ வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. 1 வந்து குறைந்த அளவு ஸ்மால் குவான்டிட்டி, 2வது வந்து இடைப்பட்ட அளவு இன்டர்மீடியேட் குவான்டிட்டி, 3வது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி அதாவது வணிக அளவு அவங்க விற்பனை செய்றதுக்காக வச்சிருக்குது. இப்ப இதுல வந்து ஸ்மால் குவான்டிட்டிய கொஞ்சமா போதைப்பொருள் வச்சிருந்தா, என்ன தண்டனை அப்டின்னா, அப் டூ 1 இயர் பனிஷ்மென்ட் பிளஸ் 10,000 ஃபைன் வந்து குடுக்குறாங்க. அல்லது 1 இயர் அல்லது 10,000 அல்லது 2ம் சேர்ந்துமே வந்து குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த குறைந்த அளவு போதைப்பொருள் அப்டிங்கிறதுக்கு அளவு சொல்லணும்ல. அது என்ன அப்டின்னா, கஞ்சாவா இருக்கும்போது 1 கிலோவுக்கு கீழ அவங்க வந்து கஞ்சா வச்சிருந்தாங்க அப்டின்னா, அது குறைந்த அளவா வந்து கணக்குல எடுத்துக்கிடப்படும். அதுவே ஹெராயின் வந்து 5 கிராம் அதுக்கு கீழ வச்சிருந்தாங்கன்னா, அது குறைந்த அளவா வந்து எடுக்கப்படும். அப்புறம் அந்த சரஸ் அப்படிங்கிற போதைப் பொருள் வந்து 200 கிராமுக்கு கீழ வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து குறைந்த அளவா வந்து எடுத்துக்கப்படும். கொக்கைன் வந்து 25 கிராமுக்கு கீழ வச்சிருந்தாங்கன்னா, அது குறைந்த அளவா வந்து எடுக்கப்படும். ஓபியமும் 25 கிராமுக்கு கீழ வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து குறைந்த அளவா வந்து எடுக்கப்படும். இந்த மீடியம் இன்டர்மீடியேட் குவான்டிட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மென்ட்னா, அப் டூ 10 இயர்ஸ் பிளஸ் 1,00,000 ஃபைன் வந்து குடுப்பாங்க. 10 இயர் பனிஷ்மென்ட்டும் உண்டு. அப்புறம் 1,00,000 வரைக்கும் அபராதமும் விதிப்பாங்க. இது எல்லாமே ரிகோரஸ் இம்ப்ரிசன்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. கடுங்காவல் தண்டனை தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து விதிக்கப்படும். கஞ்சா வந்து அந்த இன்டர்மீடியேட் குவான்டிட்டி சொன்னோம்ல 1 கேஜி. 1 கேஜிக்கு மேல 20 கேஜி வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்டின்னா, இது வந்து இடைநிலை